ஸோ ஹாய் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்த்துக்க போகிறோன்னா, கோல்டு எவ்வளோ முக்கியமான அசெட்டாக இருக்க போது உங்களோட போர்ட்ஃபோலியோவில், அது எப்படி உங்களோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷனையாக மாற்ற போது, உங்களோட க்ரோத் ஸ்டோரியை எப்படி ஹாப்பியாக அந்த அந்த ஜேர்னியை நீங்கள் என்ஜாய் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ண போகுது ஆக்சுவலி கோல்டு. ஸோ நான் ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன், கோல்டு எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு அலோகேஷன் அசெட்டுக்குன்னு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கோல்டு ஒரு முக்கியமான அசெட்டாக இல்லாமல் வச்சுருப்பாங்க. நீங்கள் கோல்டு வச்சுக்கிறதுக்கு ரெண்டு ரீசன் தான் தேவை. இது நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆக்சுவலி எதிர்ப்பாங்க. நான் சொல்கிற விஷயம் நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு பிடிக்காது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி சைடுக்கு தான் அவங்க ஸ்க்யூடாக இருப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈக்விட்டியோட லைக் எதுவுமே நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்தது கிடையாது, ஈக்விட்டி தான் நல்ல லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பட் இப்போ ஒரு ஷாக்கிங்கான டேட்டா உங்கள்கிட்ட நான் காட்டுவேன். ப்ரீவியஸ் 20 இயர்ஸ் டேட்டா எடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் செகண்ட் கோல்டு ஈக்விட்டியோட அகேன்ஸ்டாக நம்ம இங்கே கம்பேரிஷன் பண்ணுறது கிடையாது. இது பேசிக்லி என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த கான்செப்ட் படி நீங்கள் உங்களோட க்ரோத்து, நீங்கள் ஈக்விட்டி க்ரோத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஈக்விட்டி முக்கியமோ உங்களோட க்ரோத்துக்கு, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வேணும்னு நான் சொல்லிட்டு தான் நான் சொல்ல வரேன். அதற்கு உள்ள ரீசன் ரெண்டு ரீசன் தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டிக்கு டோட்டலாக அன்காரிலேட்டட் அசெட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு தான். நீங்கள் இப்போ அது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைடுக்கு போவோம். இப்போ 2000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .com பபுள் நடந்துச்சு. ஸோ .com பபுள் நடக்கும்போது ஒரு வேர்ல்டு வியூவில் பார்க்கும்போது ஒரு அன்சர்டனிட்டி நடந்துச்சு. யூஎஸோட மார்க்கெட்லேயும் சரி, நம்ம இந்தியா மார்க்கெட்லேயும் சரி. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் -60% கிராஷ் ஆச்சு. ஓகே, அப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அந்த வருஷத்தில். ஒன்று. ஸோ 2008 உங்களுக்கு தெரியும், லீமன் பிரதர் கொலாப்ஸ். ஸோ லீமன் பிரதர் கொலாப்ஸ் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 56% நிஃப்டி 56% கிராஷ் ஆச்சு. ஆனால் கோல்டு அப்போ அந்த டியூரேஷன் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அந்த வருஷத்தில். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2020 நம்ம கோவிட் வச்சுப்போம். கோவிட்லேயும் பார்த்தீங்கன்னா 31% கிராஷ் ஆச்சு நம்ம மார்க்கெட். ஆனால் கோல்டில் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 31% ரிட்டர்ன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 31% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கோல்டு. ஸோ இதுலேருந்து என்ன உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வரலான்னா, கோல்டு அன்காரிலேட்டடான ஒரு அசெட் ஈக்விட்டிக்கு கம்பேர் பண்ணும்போது. அன்காரிலேட்டட் அசெட்டோட ரீசன் என்ன விஷயம் அதை பண்ணணும் அவங்க போர்ட்ஃபோலியோவில், எப்போ மார்க்கெட்டு கிராஷ் ஆகுதோ இல்லை எப்போ மார்க்கெட் கரெக்ட் ஆகுதோ அப்போ கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அப்படி சப்போஸ் கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ 30% கிராஷ் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டு அலோகேஷன் ஒரு 30% வச்சுருந்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அது கண்டிப்பாக 15% தான் கிராஷ் ஆகும். ஸோ இது ஏன்னா கோல்டு அப்போ ரேஸே இருக்கும். கோல்டு 30%லேருந்து 40% அலோகேஷனுக்கு போயிருக்கும் உங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோலேருந்து பார்க்கும்போது. ஸோ அதனால் கோல்டு ஒரு நல்ல ஹெட்ஜ் ஈக்விட்டிக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்னோட நிறையா கிளைண்ட்ஸுக்கு நான் கோல்டு அலோகேஷன் நான் ப்ரீவியஸ் 3-4 இயர்ஸாகவே பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்பவே இந்த டைமில் ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால நான் சொல்கிறேன், கோல்டு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சனாச்சும் நீங்கள் கோல்டில் அலோகேட் பண்ணுறதுக்கு உள்ள டெண்டன்சியை இன்க்ளூட் பண்ணுங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில். ஸோ தட் என்ன ஆகும்னா உங்களோட ஜர்னி, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இன்னொன்று ஒரு டேட்டா நான் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் சொல்லலாம், சரி நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா எனக்கு ரிட்டர்ன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நம்ம அடுத்த டேட்டா நம்ம எடுத்து பார்ப்போம். இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு டேட்டா. இப்போ நீங்கள் லெட்ஸ் சே NG 50-50ன்னு ஒரு ஸ்மால் கேஸ். அது இந்த ஸ்மால் கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிஃப்டி 50 நீங்கள் 1000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா
ரூ. 500 நிஃப்டி 50யில் ரூ. 500 கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி என்ஜி 50-50யோட கான்செப்ட். இப்போ என்ஜி 50-50 பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு லைன் இருக்கிறது தான் வந்து என்ஜி 50-50. ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட இது. ஸோ பேசிக்லி நீங்கள் பாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது லைக் 10 இயர்ஸ் இல்லை ஆல்மோஸ்ட் லைக் 8 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ஜி 50-50யில் எஸ்ஐபி பண்ணுறீங்க. நிஃப்டி 50யில் ஒருத்தர் ஏ வந்து நிஃப்டி 50யில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, பி வந்து என்ஜி 50-50யில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு 8 இயர்ஸ் பீரியட். 8 இயர்ஸ் பீரியட் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 10,000 ருபீஸ் பண்ணுறாரு. அது ஆஃப்டர் 8 இயர்ஸ் வந்து அவர் டோட்டல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8,20,000 8,20,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய எண்ட் வேல்யூ கார்பஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ஜி 50-50யும் நிஃப்டி 50யும் சேம் தான் கிடச்சிருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும்னா, நிஃப்டி 50 2020ல் 30% கிராஷ் ஆச்சு. இதில் எத்தனை பேர் ஃபியர் ஆகிட்டு மார்க்கெட் விட்டு வெளில வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். எஸ்ஐபி எத்தனை பேர் நிறுத்தினாங்கன்னு தெரியும். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கோல்டு இருக்கிற அலோகேஷன் 50-50 ஈக்விட்டியும் கோல்டும் இருக்கிற இந்த என்ஜி 50-50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 10% தான் கிராஷ் ஆயிருக்கு. ஓகே, 30% இங்கே இருக்குது, 10% எவ்வளோ கரெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த கார்பஸோட வேல்யூ 2023யோட டேட்டா அது. 2023யோட கார்பஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ஜி 50-50 பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நிஃப்டி 50யோட. ஸோ இது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான டேட்டா இது. இது எக்ஸ்ஐஆர்ஆர். ஸோ எஸ்ஐபியோட எக்ஸ்ஐஆர்ஆரோட டேட்டா படி 13.72% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு என்ஜி 50-50. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 13.21% தான் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நிஃப்டி 50 சில டியூரேஷன் ஆஃப் டைமில் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2022ல் பார்த்தீங்கன்னா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இந்த என்ஜி 50-50யோட சார்ட்டை பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, எவ்வளோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் அதே இது நிஃப்டி 50யோட சார்ட்டை பாருங்கள், எவ்வளோ வாலட்டைலாக இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வாலட்டைலை வந்து நீங்கள் சப்சைட் பண்ணுறதுக்காக நீங்கள் 50-50 பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இது மிட்டிகேட் பண்ணியிருக்கலாம். இந்த டவுன் ட்ரெண்டை வந்து ஸ்மூத் அவுட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாலஜி வச்சுருந்தீங்கன்னா. நான் இது பண்ணணும்னு நான் சொல்லலை. திஸ் ஷுட் பி, இப்போ நீங்கள் 50% வந்து கோல்டில் டப்புன்னு நீங்கள் மாற்றணும்னு நான் சொல்லவே இல்லை. இது வந்து லாங் டேர்மில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அலோகேஷன் வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஈக்விட்டிக்கு வந்து ரொம்ப ஸ்கியூடாக நீங்கள் வந்து திங்க் பண்ணி ஈக்விட்டிக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுத்து எந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும், எந்த ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் முக்கியமான விஷயமே எங்கே இருக்குன்னா உங்களோட அசெட் அலோகேஷனில் தான் உங்களோட முக்கியமான ஜெர்னியே நடந்துகிட்டு இருக்கு. அது யாருக்குமே அதுக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸை வந்து அவங்க அலோகேட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அசெட் அலோகேஷன் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம்னா உங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியே நீங்கள் வந்து ஹாப்பியாக வந்து இருப்பீங்க. ஓகே, அது பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தெரியும் அந்த வாலட்டைலான சுச்சுவேஷனில் எத்தனை பேருக்கு வந்து ரொம்ப ஹெசிடண்ட்டாக இருப்பாங்க மார்க்கெட்டில் இருக்கிறதுக்குன்னு. கிராஷை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ 2008 கிராஷ் நடந்தவங்கலாம் 99% ஆஃப் த பீப்புள் எக்ஸிட் ஆகிட்டாங்க மார்க்கெட் அவுட். ஆனால் அதே இது அவங்களோட அலோகேஷன் கோல்டில் இருந்துச்சுன்னா அவங்க எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அதனால் இங்கே வந்து கோல்டு வந்து ஒரு அசட்டாக நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இன்க்ளூட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு டேஞ்சபிள் அசெட். பேசிக்லி அந்த அசெட்டை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் லிக்விடேட் பண்ணி அது ஈக்விட்டி சைடுக்கு அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கிற அசெட்டாக நீங்கள் வாங்கணும். அது வந்து அடுத்த பாயிண்ட். அது நான் வந்து அப்புறமேல வரேன் அந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ இப்போ கோல்டோட இன்னொன்று முக்கியமான விஷயம், எப்போ வந்து கவர்மெண்ட் சரியில்லையோ, எப்போ வந்து வேர்ல்டோட எக்கனாமி சரியில்லையோ, எப்போ எதுவுமே சரியில்லையோ கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் இந்த சார்ட்டு காட்டுது உங்களுக்கு.
ஈராக் வார் இருக்குது, யூஎஸோட ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு, இப்போ COVID-19, யூஎஸோட ட்ரேட் டென்ஷன் நடந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ இருக்கிற டென்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும், யூஎஸ்க்கு வந்து இருக்கிற இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளமும் அவங்களோட மானிட்டைசேஷன் ப்ராப்ளமும் நிறையா நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு உண்மையாகவே கோல்டு அவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கான்னு கூட ஒரு டவுட் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. அந்த கோல்டு அவங்க லெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அவங்களோட யூஎஸ் டாலரை வந்து தக்க வைக்கிறதுக்காக அதை வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. அது ஒரு முக்கியமான கான்செப்ட் போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த கோல்டோட ப்ரைஸுமே இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். ஏன்னா கரன்சிக்கு வேல்யூ இல்லாமல் போகுது. கவர்மெண்ட் கரெக்டாக வந்து நடக்காமல் இருந்ததுனால, அது ஒழுங்காக ஒர்க்காக ஃபங்க்ஷன் பண்ணாதனால கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ கோல்டு எப்பொழுதுமே இப்போ நம்ம இந்தியாவிலுமே சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே சரி, சரியான கவர்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் டுவர்ட்ஸ் கோல்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கும் ஒரு ஹெட்ஜாக இருக்கும் கோல்டு. கோல்டு வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பேசிக்கலி எந்த அன்சர்டனான டைம்ஸுமே கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு நல்ல கவர்மெண்ட் உருவாகலை, நம்ம பார்லிமெண்ட்டில் யாராச்சும் ஜோக்கர் வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது, வேல்யூவே இல்லாமல் போகுது இந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, அப்பயும் கோல்டுக்கு நீங்கள் அலோகேஷன் பண்ணிங்கன்னா கோல்டு வந்து எதுவுமே ஹெட்ஜிங் வந்து பர்பஸுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. கோல்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு சினாரியோவில். அதே இது ஒரு க்ரோயிங் எக்கனாமியில் கோல்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் ஒர்க் அவுட் ஆகாது. பட் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உங்களோட அசெட் அலோகேஷனில் கோல்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு அசெட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்ட் மார்க்கெட்ஸ் 21st சென்ச்சுரியில் எல்லா கண்ட்ரீஸும் இருக்கிற ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் வர்சஸ் கோல்டு மார்க்கெட்டுக்கும் இருக்கிற எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் கோல்டு எக்ஸஸாக கொடுத்துருக்கு, இல்லை எவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காக இருக்கிற டிஃப்ரென்ஸ் இது. ஜப்பான் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் நாட் க்ரோயிங் அட் ஆல். இட்ஸ் நாட் அ க்ரோத் எக்கனாமி அட் ஆல் இன் ஜப்பான். நான் சொன்ன மாதிரி அங்கே வந்து கவர்மெண்ட் சரியில்லையோ சரி இருக்கோ, பட் அங்கே வந்து ஒரு க்ரோத் எக்கனாமி கேபிட்டலைசேஷன் மார்க்கெட் இல்லாதனால உங்களுக்கு அங்கே வந்து கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது 6.7% இயர் ஆன் இயர் அதிகமாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. யூகேவும் அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ யூஎஸை பாருங்கள், இதுதான் ஷாக்கிங்கான டேட்டா. யூஎஸ்ஸுமே 21st சென்ச்சுரியில் கம்பேர் பண்ணும்போது அவங்களோட லோக்கல் கரன்சியோட வச்சு கம்பேர் பண்ணும்போது கோல்டு ரிட்டர்ன் அதிகமாக 1.6% கொடுத்துருக்கு ஈக்விட்டி மார்க்கெட் கம்பேர் பண்ணும். இப்போ இதில் ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா மட்டும்தான் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக, அது கூட -0.1% தான். இது வந்து எல்லாம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், எல்லா பெரிய கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ், பிக் கம்பெனிஸில் இருக்கிற ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் அது. இது நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரோத் ஓரியன்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இதோட கம்பேர் பண்ண முடியாது. பட் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் ரிட்டர்னே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட் அது. இப்போ எமர்ஜிங் மார்க்கெட்ஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்னால் க்ரோயிங் மார்க்கெட்ஸ் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்ஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டர்க்கி வந்து 21.1% கொடுத்துருக்கு ரிட்டர்ன். ஆனால் கோல்டு பார்த்தீங்கன்னா 29.3% கொடுத்துருக்கு. இது எந்த ரீசன்னால இது கொடுத்துருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஐ வுட் சே இது பிகாஸ் ஐ எம் த ஒன் டாக்கிங் ஹியர். ஸோ இங்கே என்ன ரீசன்னா பேசிக்லி அவங்களோட கரன்சி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது ஈக்விட்டி மார்க்கெட்டும் க்ரோ ஆகும். கரன்சி வேல்யூ இல்லாமல் போச்சுன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டும் க்ரோத் நடக்கும். இது டர்க்கிலே அதான் நடந்திருக்கு. ஆனால் ஈவென்ச்சுவலி கோல்டும் க்ரோ ஆகும். ஏன்னா அது ஒரு ஹெட்ஜ். ஒரு கரன்சிக்கு அதுக்கு ஆப்போசிட்டான இருக்கிற கரன்சி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டான இருக்கிற ஒரு அன்காரிலேட்டட் அசெட்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 29.3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ அர்ஜென்டினாவும் பார்க்கலாம், நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட் 39.8% கொடுத்துருக்கு, கோல்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 44.4% கொடுத்துருக்கு. இதுலேயே தெரியும் உங்களுக்கு கேஷுக்கு உங்களுக்கு ஆப்போசிட் அன்காரிலேட்டடான ஒரு அசெட்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. அண்ட் ஈக்விட்டிக்கும் அன்காரிலேட்டட் வித் க்ரோத் ஓரியன்ட், க்ரோத்தும் வரும், ஈக்விட்டிக்கும் அன்காரிலேட்டட் பார்த்தீங்கன்னா கோல்டு.
ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள் கோல்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கணுமா வேணாமான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கோல்டு மார்க்கெட். இங்கே பாருங்கள், அது ரீசன் ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். இங்கே இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷன், இங்கே இருக்கிற கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டில். அதனால் இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டில். ஈவன் சைனா டிட் நாட் பர்ஃபார்ம் வெல், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நான் இருந்ததுன்னா பேசிக்லி நான் வந்து என்னோட ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ வந்து நான் மறந்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கோல்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்தியா மட்டும்தான் இங்கே வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் நல்லா பண்ணியிருக்கு பாஸ்ட் செஞ்சுரியில். ஸோ இப்போ வந்து கோல்டு வாங்கணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கோல்டு வாங்கினாக்கா நல்லா இருக்குமா, இந்த டைம் நல்ல டைமா, ஆல்ரெடி இவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் வாங்க முடியுமா இல்லையா அப்படின்னு. ஸோ இது வந்து அந்த டேட்டா தான் காட்டுது. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டு சிஎன்எக்ஸ் 100 டாப் 100 கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது கோல்டு நீங்கள் பாஸ்ட்டு இப்போ 2021 2024 எண்டு வரைக்குமே அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கோல்டு. ஓகே, இட்ஸ் ஆல்வேஸ் அ பெண்டிலம் ரியாக்ஷன். எப்போதுமே ஒரு பெண்டிலம் மாதிரி தான் எல்லா அசெட்டுமே. ஒரு டைம் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும், இன்னொன்று டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த பெண்டிலமோட எண்டில் நான் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுற டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற டைமில் நீங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த டேட்டா எடுத்து பார்க்கும்போது, நீங்கள் பாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது 2015 to 2018 வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கோல்டு. நம்மளோட மார்க்கெட்டோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கோல்டு. அதே சமயத்தில் ஒரு ஷார்ட் டியூரேஷன் டைம் கோவிட் அப்போ 2020 to 2021 கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதுவுமே அன்சர்டனான டைம் தான். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 2021 ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் கோல்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதோட சைக்கிள். ஸோ இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாக்கா கண்டிப்பாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ஒரு அலிகேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டியில் இருக்கு 100% ஈக்விட்டியில் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைம் பீரியட் இன்னும் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் டைம் வந்து ஒரு 3 இயர்ஸோ இல்லை 4 இயர்ஸோ உங்களுக்கு டைம் இருக்குன்னா, கோல்டு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% வந்து அலோகேஷன் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் சிப்பு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஐ வில் கோ டு த பார்ட் ஃபார் எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலன்னா அது ஒரு அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ரோலிங் சிஏஜிஆர் வந்து சிஎன்எக்ஸ் 100க்கும் கோல்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது இருக்கிற டேட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்போட பார்க்கும்போது இருக்கிற டேட்டா. இந்த நம்ம ப்ரீவியஸ் இது பார்த்தது வந்து டாப் 100 கம்பெனிஸ். அடுத்தது ஸ்மால் கேப். ஸ்மால் கேப்பில் வந்து பார்க்கும்போது இப்போ அகெயின் அதே மாதிரி தான் காட்டுது இங்கேயும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ண போகுது, ஸ்மால் கேப்போட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அந்த சைக்கிளுக்கு வருது. ஸோ யாரெல்லாம் கோல்டு அலோகேஷன் ஆல்ரெடி உக்காந்துட்டு இருக்காங்களோ, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு அலோகேட் யுவர் கோல்டு டுவர்ட்ஸ் ஈக்விட்டி. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நீங்கள் அலோகேட் பண்ணணும் ஈக்விட்டி சைடுக்கு. அதுக்குன்னு ஸ்டாக்னன்ட் வே ஆஃப் அலோகேஷன்னு மெத்தட்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு லம்சமாக எடுத்துகிட்டு போய் போட்டுறாதீங்க ஈக்விட்டி சைடில். கோல்டு அலோகேஷன் இருக்குது, அதுக்கு வந்து நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு கோல்டு அலோகேஷன் ஆஸ் லிக்விடா, இடிஎஃப்ஆ, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக வந்து நான் போய் தெரியாத கிளைண்ட்டை, புதுசாக இருக்கிற கிளைண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் எங்கள் கிளைண்ட்ஸுக்கு இருக்காங்க நிறைய பேர் வந்து அலோகேஷன் வந்து கோல்டில் வந்து நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஸ்டாக்னண்ட்டான முறையில் எஸ்ஐபி மூலிமா, எஸ்டிபி மூலிமா நீங்கள் வந்து அலோகேட் பண்ணலாம் டுவர்ட்ஸ் ஈக்விட்டி சைடு இன் வெரி ஸ்லோ மேனர் இந்த கம்மிங் 1 or 2 இயர்ஸ். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது இப்படி இருக்குது. ஸோ இது ஸ்மால் கேப்போட கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி டேட்டா தான். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இன்னமும் வந்து லார்ஜ் கேப்போட கம்பேர் பண்ணும்போது கோல்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அந்த 2020 to 2021 டைமில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஸ்மால் கேப்பில் உட்காந்துருக்கவங்க it's a very good time that you think about allocating towards gold. இது for the longer duration நான் சொல்கிறது. ஓகே,
அதே டேட்டா தான். இது 1 இயர் எக்ஸஸ் ரிட்டர்ன். ஸோ 1 இயர்ல எப்படி வந்து போயிட்டு வந்திருக்குன்னு. ஓகே. இது 2020ல நான் 1 இயர்ல நல்லா ரிட்டர்ன் குடுத்துருக்கு. 2016ல குடுத்துருக்கு. 12ல குடுத்துருக்கு. 8ல குடுத்துருக்கு. ஸோ ஐ ஃபீல் தட் 2025 வில் பி அ கோல்ட் இயர். கோல்டோட வருஷமா இருக்க போது 2025ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அலோகேட் பண்ணிக்கோங்க. பட் ஆல்ரெடி த பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி சிட்டிங் ஆன் ஈக்விட்டி ப்ளீஸ் டோன்ட் புக் யோர் லாஸஸ் அண்ட் அலோகேட் டுவர்ட்ஸ் கோல்டு. அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ வில் டெல் யூ ஹவு டு allocate யுவர் assets according டு தட். அந்த தப்பு மட்டும் பண்ணிடுறாங்க. டோன்ட் புக் லாஸஸ். நீங்கள் டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்காக புக் லாஸஸ் வந்து அது டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. பட் வேற ஒரு அசட்டுக்கு இப்போ போய் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணுறது வந்து ஒரு தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன். இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார்மேட் ஆஃப் கோல்டு, எந்த கோல்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? நீங்கள் கேட்கலாம். ஃபிசிக்கல் அசெட் இருக்குது, உங்களுக்கு டிஜிட்டல் அசெட் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸ் இருக்குது. எதில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அசெட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஆஸ் அன் பர்சனாக உங்களோட ஹோல் ஓவரால் நெட்ஒர்த்தில் நீங்கள் ஒரு 5% ஃபிசிக்கல் அசெட் கோல்டாக நீங்கள் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அசெட் அலோகேஷனுக்காக, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுறதுக்காக இருக்கிற கோல்டு அசெட்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 20% வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஆளோட போர்ட்ஃபோலியோவில், ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 20% நீங்கள் கோல்டு அலோகேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. சம் பீப்புள் நீங்கள் கொஞ்சம் ஓல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் 30% அலோகேஷன் நீங்கள் கொடுக்கலாம். நோ இஷ்யூஸ் இன் தட். ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன ஃபிசிக்கலில் என்ன ஒரே ஒரு இஷ்யூ இருக்குன்னா, நீங்கள் வந்து அது எந்த காலத்துலேயும் லிக்விடேட் பண்ணி நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் ஈக்விட்டி சைடு அலோகேஷனோ, இல்லை ரியல் எஸ்டேட் அலோகேஷனோ, இல்லை வேறு ஏதாவது அசெட்டுக்கு நீங்கள் டெட் ஃபண்ட்லேயோ எதுலேயோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டீங்க முக்கியமாக. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபிசிக்கல் அசெட் கோல்டு வந்து ஒரு 5% அலோகேஷன் வச்சுக்கோங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவில். மிச்சது அதுக்கு இன்னொன்று ரீசனும் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து 3% ஜிஎஸ்டி கட்டுவீங்க இங்கே, ப்ளஸ் நீங்கள் வந்து மேக்கிங் சார்ஜஸ் உங்களுக்கு கட்டுவீங்க. ஸோ 5% ஆச்சுன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 1 இயர் வெயிட் பண்ணும் அந்த 5% ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு. இந்த 5% ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 7 months இல்லை 8 months நீங்கள் வெயிட் பண்ணும் அந்த ரிட்டர்னை நீங்கள் எடுக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ஃபிசிக்கல் கோல்டு அசெட் வந்து உங்களோட அசெட் அலோகேஷனுக்கு யூஸே ஆகாது. அது முக்கியமான பாயிண்ட். நீங்கள் அது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு உங்களோட லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி யூஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த 5% கோல்டு அலோகேஷன் வந்து உங்களோட ஃபேமிலி யூஸுக்கும், இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டு, அது நீங்கள் அதில் வச்சுக்கலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ETF வந்து நிறைய கோல்டு பேக் ETF வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எல்லா செக்டர்லேயும் எல்லா ஏஎம்சி கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோல்ட் பேக் ETFs இருக்குது. ஸோ அந்த அசெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பேசிக்கலாக நீங்கள் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். சேம் டு சேம் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது எப்படி கோல்டு பேக்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டெபாசிட்ரியில் அவங்க எல்லா கணக்குமே நீங்கள் ஒரு ETF ஒரு யூனிட் வாங்குறீங்கன்னா அந்த யூனிட் படி அவங்க கோல்டு வந்து அவங்க சேர்த்து வைக்கணும் அவங்களோட ட்ரெஷரி, அவங்களோட இதில். அது எல்லாமே நோட்டட், எல்லாமே வந்து கால்குலேட்டடாக எவ்ரி புக் ஷுட் பி மெயின்டைன்ட் அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி பேக்டு பை செபி ஆல்சோ. அவங்களும் வந்து அதை பார்ப்பாங்க எல்லாமே. அது இட் இஸ் ஆக்சுவலி பேசிக்கலி ஒரு வால்ட்டில் அவங்க கோல்டு வந்து தனியாக வச்சுருப்பாங்க, ETF-ஐ உங்கள்கிட்ட விற்பாங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் வச்சுக்காம அவங்ககிட்ட கோல்டு இருக்கும். நீங்கள் ஆனால் அந்த கோல்டு வந்து ஆஸ் அன் ஃபார்மேட் ஆஃப் பேப்பரோ இல்லை எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் மூலிமா நீங்கள் ஓன் பண்ணுறீங்கன்னு சொல்கிற மாதிரி. இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா, நீங்கள் இன்றைக்கே விற்றீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் அலோகேஷன் வேறு அசெட்ஸுக்கு பண்ணலாம். ஒன்று கோல்டில் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு சார்ஜஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 0.3% பெர் இயர் சார்ஜஸ் வருது. 0.3% இஸ் நத்திங். நீங்கள் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இல்லை எங்கேயாச்சும் பேங்க் லாக்கரில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு பதிலாக
நீங்கள் 0.3% பர் இயர் வந்து அது சார்ஜஸாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இதுக்கு. பட் யூ கெட் இன் ரிட்டர்ன் 99.9% கோல்டு பியூரிட்டியும் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஹெட்டேக் கிடையாது. நீங்கள் வந்து வீட்டில் கோல்டு வச்சுக்கணுன்னா அதுக்கு அதில் உள்ள ஹெட்டேக் வந்து ஒரு தனி ஹெட்டேக் அது. இல்லை நீங்கள் பேங்க் லாக்கரில் வைக்கனால அது ஒரு ஹெட்டேக்கு, தனியான ஹெட்டேக் அது. அப்புறம் நீங்கள் விற்கும் போது எந்த வேஸ்டேஜுமே கொடுக்க தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. இப்போ இருக்கிற ஸ்பாட் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடந்துடும் ஈஸியாக. லிக்விடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அசெட் அது. இன்றைக்கே விற்றீங்கன்னா இன்றைக்கே கூட அமௌண்ட்டு காசுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு. இல்லை நாலு நெக்ஸ்ட் டே கிடைக்கும். அந்த நெக்ஸ்ட் டே அமௌண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வேறு அசெட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் ETFs ஃபார் ஓனிங் கோல்டு ஆஸ் அன் அசெட் அலோகேஷன் டூல். ஓகே. அப்புறம் எஸ்ஜிபி வந்து ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி. ஆனால் இது வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணாது. இது நான் சொன்ன அந்த 5% அலோகேஷனில் நீங்கள் இது வந்து மேபி ஒரு 2 to 3% நீங்கள் அலோகேட் பண்ணலாம் கோல்டை. அப்படி இருக்கும்போது ரெஸ்ட் ஆஃப் த கோல்டு அலோகேஷன் வந்து நீங்கள் ஈக்விட்டி அலோகேஷனுக்கோ அசெட் அலோகேஷனுக்கோ நீங்கள் வந்து ஷஃபிள் பண்ணிக்கலாம். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் வெரி குட் ஃபார் அசெட் அலோகேஷன் ஆல்சோ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஏஎம்சி கம்பெனியில் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டும் இருக்கும், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டும் இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் குவிட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த ஈக்விட்டி ஃபண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு நல்ல ஒரு அசெட். அது நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் அதில் சார்ஜஸ் மட்டும்தான் கொஞ்சம் அதிகம். சார்ஜஸ் வந்து உங்களுக்கு 0.6 கிட்ட சார்ஜஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 0.6 வந்து எதில் வரும்னா பேசிக்காக நீங்கள் சப்போஸ் ஒரு அசெட் அலோகேட்டர் ஒரு இப்போ என்ன மாதிரி ஒரு வெல்த் மேனேஜர் இருக்காங்கன்னா வெல்த் மேனேஜருக்கு நீங்கள் 0.3% கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு 0.3% ஏஎம்சி கம்பெனிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பர் இயர்க்கு வந்து நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 0.6% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வரும். பட் இது வந்து ஆஸ் அன் நம்ம வந்து ஒரு தனி ஒரு பர்சன்ட் நீங்கள் வந்து ஒரு அலோகேஷனுக்காக நீங்கள் உங்களோட டோட்டல் கார்பரேஷன் நெட்ஒர்த்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சார்ஜஸாக அவங்க எடுத்துக்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் இஷ்யூ ஆக்சுவலி. அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ குட் அசெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கிறது, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. நீங்கள் வந்து கோல்டு வந்து நாட் பர்ஃபார்மிங் வெல் லாங் டேர்மில் எல்லா ஈக்விட்டி அட்வைசருமே சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய ஈக்விட்டி அட்வைசர்ஸ் வில் ஆக்சுவலி பேஷ் மீ ஃபார் திஸ் நான் சொல்லணும்னா. பட் தட் இஸ் நாட் ட்ரூ அட் ஆல். அது ட்ரூவே கிடையாது. இது இல்லை டேட்டா நான் உங்கள்கிட்ட டேட்டாவை நானே கொடுத்துட்டேன். ஸோ இது வச்சே நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலாம் கோல்டு வந்து எப்படி உங்களுக்கு அலோகேட் பண்ணலாம், கோல்டு வந்து ஏன் தேவை உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம் அது கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் எனி டவுட் யூ கைஸ் ஹேவ், ப்ளீஸ் கான்டாக்ட் டு திஸ் நம்பர் அண்ட் புக் அ அப்பாயின்மெண்ட் வித் மீ. ஐ கேன் ஆக்சுவலி அலோகேட் ஃபார் யூ இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் அண்ட் ஐ கேன் கிவ் யூ அன் டோட்டல் ஃபினான்ஷியல் பிளானிங். எனக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆஸ்க் மீ எனி கொஸ்டின்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் ரிப்ளை டு இட். தேங்க்யூ பீப்புள்.